வேலு இல்ல, வேலுப்பாண்டி இல்ல, உங்க புள்ள. ஒரே ஒரு தடவை வாயார மகனேன்னு கூப்பிடு. ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க. கூப்பிட வைக்கிறேன். இப்ப இல்ல, திரும்ப திரும்ப உங்களுக்கே பிறந்து நம்ம இனத்துக்காக என் உயிரை கொடுத்து அப்ப உங்க வாயால சபாஷ் மகனேன்னு கூப்பிட வைக்கிறேன். கூப்பிட வைக்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. துடலையா, எங்க குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற விரோதத்தால எங்க அப்பாவை கொலை பண்ண, எங்க அண்ணனை கொலை பண்ண வச்ச. நாளைக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆக வேண்டிய என் பையனை இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டியே. துடலையா, என் குடும்பம் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஆனா இவன் நீ பெத்த புள்ளையா. இவங்க எல்லாரும் உன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு உன்னை காப்பாத்த வந்தாயா. அவனை கொலை பண்ணிட்டியே, அவனை கொலை பண்ணிட்டியே. என்ன பாக்குறீங்க? இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா வேலுப்பாண்டி. இப்ப நான் யாரடா முதலமைச்சர் ஆகிறது? உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருந்தேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர் ஆக்கினேன்ற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு மேடா வேலுப்பாண்டி. உன்னோட இனத்துக்காரங்களே உன்னை கொன்னுட்டாங்களேடா. ஐயோ, நம்ம யாருக்கு என்னடா துரோகம் செஞ்ச வேலுப்பாண்டி? நம்மள ஏன் பண்றாங்க? பெரியவ கொலை பண்ண யாரும் உயிரோடு இருக்க கூடாது. ஒரு ரவுடி கூட சட்டசபையில கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி போனா அவங்க போனோம் தான் அங்க போகணும்.
நாம யாருன்னு உங்களுக்கு காட்டுவோம். வாங்க என் கூட. நமக்கு இனிமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சுடலையாண்டியும் போயிட்டான், வேலுப்பாண்டியும் போயிட்டான். இனிமே நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஜெயிச்சாகணும். என்ன? நமது அண்ணன் முருகன், எங்கள் அண்ணன் முருகன், நமது அண்ணன் முருகன். அண்ணன் காளி, எங்க அண்ணன் காளி. துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், முதலமைச்சர் தங்கபாண்டி, முதலமைச்சர் தங்கபாண்டி. நமது அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய சாதனை. ரவுடிகள் முன்னணி எனும் கட்சியின் சார்பாக நின்று மாபெரும் வெற்றி பெற்ற தங்கபாண்டி அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். அவருடன் மற்ற எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் ஏற்க உள்ளனர். அனைவருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநர் வருகை தரவிருக்கிறார். ஆளுநர் வரும் வரை அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அமைதியாக இருக்க